ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2025ஓட கடைசி சூரிய கிரகணம் வந்து செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரப்போகுது. ஸோ சூரிய கிரகணம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எந்த நேரத்தில் முடியுது அப்படிங்கிறத பற்றியும், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து என்னெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது, இந்த சூரிய கிரகணம் வந்து நம்மளோட இந்தியாவில் தெரியுமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய சூரிய கிரகணம் 2025 இந்த வருஷத்தோட கடைசி சூரிய கிரகணம் இது. இந்த கிரகணம் எந்த நேரத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சண்டே நைட் அமாவாசை அன்னைக்கு நைட் 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் செப்டம்பர் 22ஆம் தேதி வந்து அதிகாலை 3:24 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்க போகுது. கிரகணம் நடக்கும்போது முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்க, வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருமே வெளியில் போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாமல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகணம் நடக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜியும் அதுக்கப்புறம் ரேடியேஷனோட தாக்கமும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வெளியில் போகாமல் வீட்டிலே சேஃபாக இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வெளியில் மட்டும் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கிரகணம் வந்து நைட் 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நைட்டில் அவ்வளோவா யாரும் வெளியில் போக மாட்டீங்க. இருந்தாலும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து லேபர் பெயின் வந்துருச்சு, இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா மட்டும், ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் நீங்கள் வெளியில் போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இந்த டைமில் வந்து என்ன செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க. வீட்லேயே உங்களுக்கு பெரியவங்க கிட்டேருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய வந்து சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையான்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை. அதெல்லாமே நம்மளோட ஒரு நம்பிக்கை தான். பட் பல வருஷமாக வந்து நம்மளோட பெரியவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை நமக்கு சொல்லும்போது நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமில் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சாப்பிடவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பசிச்சா கண்டிப்பாக சாப்பிட்லாம், தண்ணியும் குடிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லைட் ஃபுட்டாக வந்து சாப்பிட்டுக்கோங்க. டைஜஷன் வந்து சீக்கிரமாக ஆகிற மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஹெவி ஃபுட்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்க அந்த டைமில். நான்வெஜ்ஜு, ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ், முக்கியமாக அவுட் சைட் ஃபுட் எல்லாமே அந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சூரிய கிரகணம் நடக்கிறப்போ சாப்பிடவே கூடாது அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. பசிச்சா நீங்கள் லைட் ஃபுட்டாக வந்து எடுத்துக்கலாம், ஒன்றுமே தப்பு இல்லை. முக்கியமாக வந்து நிறைய தண்ணி குடிங்க. ஆல்ரெடி பாடி வந்து ஹீட்டாக இருக்கும். கிரகணம் நடக்கும்போது இன்னுமே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து தண்ணி நிறைய குடிங்க. இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. நைட் ஃபுட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 8 to 9க்குள்ளே வந்து நைட் ஃபுட் வந்து சாப்பிட்ருங்க. சூரிய கிரகணம் வந்து நைட் 11 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மறுநாள் காலையில் 3:30க்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ காலையில் எழுந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு உங்களோட ஒர்க் வந்து பார்க்கலாம். இந்த சூரிய கிரகணம் வந்து நம்மளோட இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தெரியாது. ஏன்னா நைட் டைமில் வர்றதுனால நம்மளோட இந்தியாவுக்கு வந்து தெரியாது. மற்ற கண்ட்ரீஸில் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டார்டிகா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாட்டிலலாம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. பட் சூரிய கிரகணத்தோட தாக்கம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரொம்ப பயப்பட வேண்டாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ்டாக வந்து ரெஸ்ட் எடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.